வணக்கம். நம்முடைய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த விழா உண்மையில் ஒரு சிறப்பான நல்ல தொடக்கம். சின்னத்திரை இயக்குனர் சங்கத்திற்கு ஒரு நல்ல தொடக்கம். இந்த சின்னத்திரை இயக்குனர் சங்கம் சொல்லும் போது அதுல நான் உறுப்பினரா இல்லைன்னா கூட எனக்கு அதுல ஒரு சின்ன ஒரு சொந்தம் இருக்கு. முதன்முறையா இவங்கெல்லாம் வந்து சேரும்போது சின்னத்திரையை சேர்ந்தவங்க. நான் வந்து தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தோட செயலாளர் இருக்கும்போது எங்களை மெம்பரா சேர்க்கணும் அப்படின்னு வந்து நம்ம யூனியன்ல வந்து எல்லாரும் கேட்டாங்க. அப்ப சக்தி சார் இருந்தாரு, துணைத் தலைவராக இருந்தாரு. இப்போ மங்கையரி ராஜன், விடுதலை, இப்போ யார்கண்ணன் இவங்கெல்லாம் வந்து நம்ம இவங்க சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன சொன்னேன்னா, சின்னத்திரையும் பெரிய திரையும் வேலை அடிப்படையில ரொம்ப வித்தியாசங்கள் கொண்டது. சின்னத்திரைங்கிறது வந்து தொடர்ந்து வந்து வேலை நடந்துட்டே இருக்கு. பெரிய திரைங்கிறது ஒரு கான்ட்ராக்சுவல் இதுவாக பாடுபட்ட அனைவருக்கும் முன்னாடி வந்து ஏறக்குறைய 20 வருஷமா இருக்காங்க. மங்கையர் அப்புறம் நிறைய பேர் வந்தாங்க. முக்கியமா விடுதலை கூட நான் இந்த நேரத்தில் நினைவு கூற விரும்புறேன். எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு மாபெரும் சங்கமாக சின்னத்திரையோட வருமானம் தான் மிக அதிகம். அதை முதல்ல எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். பெரிய திரையில வந்து இன்னைக்கு 60 ஷூட்டிங் நடக்குது. இதுல 20 ஷூட்டிங் ஃபிலிம் ஷூட்டிங் நடக்குது, 40 ஷூட்டிங் சீரியல் ஷூட்டிங் நடக்குது. ஏறக்குறைய 2 பங்கு ஒர்க்கு வந்து ஃபிப்சிக்கு வந்து சின்னத்திரையில தான் நடந்துச்சு. அப்போ முன்னாடி வந்து அவங்க சின்னத்திரையில சங்கம் ஆரம்பிக்கும் போது பெரிய திரையோட வருடாந்திர வருமானம் வந்து 1000 கோடியாகவும், சின்னத்திரையோட வருமானம் வந்து ஒரு 200 கோடியாகவும் இருந்தது. இன்னைக்கு சின்னத்திரையோட ஆண்டு வருமானம்னா மொத்தமா அதனுடைய எல்லாத்தையும் சேர்த்து சேட்டலைட்டோ தூர்தர்ஷன் பிளஸ் எல்லாம் சேர்த்து அதனுடைய வருமானம் இன்னைக்கு வந்து 6000 கோடி ரூபாய். ஆனா பெரிய திரையோட வருமானம் வந்து 4000 கோடி தான். அப்போ சின்னத்திரை சின்னதா இருந்து வளர்ந்து பெரிய திரையை ஓவர்டேக் பண்ணி பெரிய திரையை விட வருமானத்திலையும் தொழிலமைப்புலையும் மிகப்பெரிய சங்கமம் வந்து. ஆனா அதுல எல்லாரும் பயன்பெறுகிறாங்களா அப்படின்னா இல்லை. குறிப்பா வந்து இயக்குனர் சங்கத்தை சேர்ந்த மெம்பர்களோட வாழ்வு எப்படி இருக்குன்னா, நித்திய கண்டம் பூரண ஆயுஸ். என்னை கொண்டாலும் வந்து டைரக்டரை மாத்திடலாம், என்னை கொண்டாலும் அசிஸ்டன்ட் தூக்கி போட்டுடலாம் அப்படிங்கிற தொழில் பாதுகாப்பு இல்லாத ஒரு தன்மை தான் இருக்கு. இது நான் வந்து பல முறை அவங்களுக்கு சொன்னேன். நீங்க சின்னத்திரைக்குன்னு தனியா ஒரு ஃபெடரேஷன் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்க. அது எல்லாரும் இணைந்து பண்ணணும். இப்போ பூச்சி முருகன் சார் சொன்னது ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நான் பேசிட்டே இருந்தா எல்லாரும் தனித்தனியா போக வேண்டியதான். ஒரு வீட்லயே 5 பேர் 5 குடும்பமா போக வேண்டியதான். அது குடும்பமா இணைந்து வாழ்றதுக்கு உண்டான தகுதியை அந்த நிர்வாகிகள் பெற்றிருக்கணும். அது எல்லாரும் சேர்ந்து பல முறை நான் முன்னாடி நிர்வாகிகள்கிட்ட எல்லாருக்கும் சொன்னேன், நீங்க வந்து 5 யூனியன் இருக்கீங்க, 5 யூனியன் இணைந்து ஒரு சின்ன ஃபெடரேஷன், அந்த ஃபெடரேஷனுக்கும் ஃபிப்சிக்கும் ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங், அப்போ வந்து நம்ம வந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு தொழில் பாதுகாப்பும் ஊதிய பாதுகாப்பும் வந்து ஃபிப்சிலிருந்து நான் வாங்கி தரோம். மங்கை ஹரிராஜனுக்கும் வந்து ஒரு வேண்டுகோள் என்னன்னா, ஏன்னா கடும் போராட்டத்துக்கு அப்புறம் பல்வேறு அவமானங்களுக்கு பிறகு அந்த பதவி வந்திருக்காரு. அப்ப வந்து அதிகாரம் கையில வந்த உடனே அதை பயன்படுத்தக்கூடாது. அதிகாரத்துக்காக போட்டி போடணும், போராடணும். ஆனா அதிகாரம் கையில வந்த பிறகு அதை பயன்படுத்தக்கூடாது. இதுதான் நிர்வாகத்துக்கு வரவங்க நான் சொல்ற விஷயம். அதை எப்படி வந்து நம்ம சங்க வளர்ச்சிக்கு எப்படி அதை சரியா பயன்படுத்தும், சங்கம் எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்கான இதுவா இருக்கும். தவிர தங்களுடைய பழைய எதிரிகளை அவங்க ரிசைன் பண்ணாங்க இல்ல எடுத்துட்டாங்க அதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். எந்த உறுப்பினரையும் பழிவாங்கக்கூடாது. பழிவாங்கிறதுக்கான இடம் இல்லை. நல்ல நிர்வாகிகளுக்கு ஒரு அறிவுரை சொல்றேன். எங்க போனாலும் கோர்ட்டுக்கு போகும்போது உறுப்பினர்கள் மீது ஒரு சின்ன ஒரு கன்சர்ன் இருக்கும். இந்த ஜட்ஜுக்கு வந்து ஒரு சின்ன கன்சர்ன் இருக்கும். ஏதோ சங்கத்துல வேணா சேர்ந்து அவனை பழி வாங்கிட்டாங்க. அதனால குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் அந்த உறுப்பினர்களோட தேவையை நீங்க பூர்த்தி பண்ணணும், அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அதுபோல உறுப்பினர்கள் கூட இந்த வாட்ஸ்அப்ல உங்களோட வக்ரத்தெல்லாம் கக்காதீங்க. பெரிய டார்ச்சரா வந்து இருக்கும்போது அவங்க ரைட்டர்லாம் இது கதையை சினிமாவில் எழுதுங்க, சின்னத்திரையில எழுதுங்கிறாங்க, இங்க உட்காந்து வாட்ஸ்அப்ல எழுதிட்டு இருக்காங்க. எழுந்தா வந்து நைட்ல 10 மணிக்கு மேலாலும் ஒரே டார்ச்சர். நான் பெரும்பாலான எல்லா குழுக்கள் வந்து வெளியே வந்துட்டேன். எந்த சோசியல் மீடியாவும் நான் இல்லை, வேண்டாம். அது போட்டா நான் திறந்து பாக்குறது இல்லை. அப்டேட் மாஸ் டெலிட் பண்ணுது நைட் ஆனா. இல்லாட்டி எனக்கு வந்து 5 GB 6 GB டெய்லி வந்துட்டே இருக்கும். அது வந்து எப்படி மறுநாள் லெட்ரின் போறோமோ அது மாதிரி நைட் 12 மணி உட்காந்து அது எல்லாத்தையும் அப்படியே க்ளோஸ் பண்ணிருக்கு. அதுல எனக்கு சம்மந்தப்பட்ட கூட அவங்க சில பேர் அனுப்பிச்சிருப்பாங்க. நான் சொல்லிடுறேம்மா சாரி,
நான் பார்க்க முடியல, எது வந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க, நான் வாட்ஸ்அப்பே எந்த எந்த இதுவும் பார்க்கறது. அது பார்த்தா மன உளைச்சல், அவன் வகுரத்தை திட்டிருப்பான். இதெல்லாம் நமக்கு நிறைய வேலை இருக்கு, அதை கவனிக்கிறது வேலை இல்லை. இப்போ சின்னத்திரைய மங்கையர் வந்திருக்காங்க. இயக்குனர் சங்கம் சின்னத்திரையில ஒரு வலிவான சங்கம். அது போல இன்னொரு சின்ன வேண்டுகோள், சின்னத்திரை தயாரிப்பாளர் சங்கத்தோட தான் நீங்க கையெழுத்து போடணும், ஒப்பந்தத்துல கையெழுத்து போடணும். தயவு செய்து நீங்க உங்களுக்கு வேண்டுகோளா வைக்கிறேன். பெப்சி செப்ஸை தான் அங்கீகாரம் பண்ணியிருக்கு. சின்னத்திரைக்குன்னு ஈவன் தயாரிப்பாளர் சங்கத்தோடு நம்ம சொல்லியிருக்கோம், நீங்க சின்னத்திரை விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க, அது ஸ்டெப்ஸ் மூலமா வரட்டும். ஏன்னா ஒரு அமைப்பா இருந்தாதான், இது இப்பவே வலிமை இல்லாம இருக்காங்க, இதுல 2-3 சங்கமா இருந்தா அது உருப்படாம போயிடும். அதனால உங்களுக்கு ஒரு வேலை ஸ்டெப்ஸோட ஏதாவது பிரச்சனை இருந்தா, இப்போ அதனோட துணைத் தலைவராக பத்மியமா இருக்காங்க, இந்த சம்பந்தப்பட்டவங்களை உட்காந்து பேசி அதை பண்ணும்போதுதான் அங்கீகாரம் முழுமையான ஒரு அங்கீகாரமா இருக்கும். அதுதான் கொஞ்சம் கஷ்டம்தான், நான் இல்லைன்னு சொல்ல. அவங்க போட மாட்டாங்க, இழுத்துட்டே இருப்பாங்க, அது நிர்வாகம் சரியா நடத்த மாட்டாங்க, போயினே இருக்கு, எல்லா தொல்லைகளையும் நாங்களும் அனுபவிச்சிருக்கோம். ஆனா ஒரு 6 மாசம் போராடி, பத்மினியம்மா கூட தெரியும், எங்க ஊதிய உயர்வுக்கு நாங்க 6 மாசம் போராடி அவங்க ஒண்ணு சேர்த்து இந்த எங்க ஊதிய உயர்வுல கையெழுத்து வாங்கணும். அது மாதிரி தயவு செய்து மங்கையராஜனுக்கு ஒரு வேண்டுகோள், இந்த ஊதிய ஒப்பந்தம் இருக்கட்டும், ஆனா வேலிடா எப்போ ஆகும்னா சின்னத்திரை தயாரிப்பாளர் சங்கத்துல, சின்னத்திரை இயக்குனர் சங்கம் நீங்க ஊதிய ஒப்பந்தத்துல கையெழுத்து பண்ணணும். அதுக்கு முடிஞ்ச அளவு பெப்சி உதவி பண்ணும். அது போல இதையும் நம்ம ஃபெடரேஷன் நீங்க ஃபார்ம் பண்ணி அதை ஒரு வலிமையான ஃபெடரேஷனா, நிச்சயமா எல்லாருக்கும் பாதுகாப்பு இருக்கணும். இன்னைக்கு எந்த உறுப்பினருக்கும் பாதுகாப்பு இல்லை, எந்த உறுப்பினருக்கும் பாதுகாப்பு இல்லை, ஆர்டிஸ்டை தவிர எந்த உறுப்பினரும் பாதுகாப்பு இல்லை. நீங்களே டிசைட் பண்ணிட்டு டிஆர்பி வரணும்னா ஏன் எங்க மேல போடுறீங்க, எங்க இயக்குனர் மேல போடுறீங்க, அது இயக்குனருக்கு சம்பந்தம் இல்லை. அப்படின்னா இயக்குனர்கிட்ட பொறுப்பை கொடுத்துருங்க, மொத்த பொறுப்பையும் இயக்குனர்கிட்ட கொடுங்க, அவங்க டிசைட் பண்ணட்டும். அந்த முடிவு தவறா இருந்தா நீங்க இயக்குனர் மேல ஆக்ஷன் எடுங்க. ஆனா இன்னைக்கு நான் பார்க்கும்போது 10% அதை ஆர்கனைஸ் பண்ற மேனேஜராகவும் மேஸ்திரியாவும் தான் பல்வேறு இயக்குனர் இருக்கிறாங்களே தவிர அவங்களோட ஸ்கிரீன் பிரசன்ஸ்ங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா கிரியேட்டர் கையில இருந்தாதான் சினிமா நல்லா இருக்கும். இல்லைன்னா காலுக்கு ஷாட் வச்சு, கைக்கு ஷாட், தொடைக்கு ஷாட் வச்சு நீ வா போன்னு தான் சொல்லிட்டு இருக்கணும் தவிர, நல்ல படங்கள் எப்ப வரும்னா கிரியேட்டர் கையில அந்த கலை இருந்தாதான். சினிமா டைரக்டர் இருந்தாதான் 16 வயதுல வரும், இல்லைன்னா இப்ப வர படங்கள் தான் வரும். அது மாதிரி சின்னத்திரை டைரக்டர் கையில இருந்தாதான் டிஆர்பி 27 வரும். இன்னைக்கு 17 வந்தாலும் தூக்கி காலத்துக்கு விட்டுருங்கப்பா, 11 வந்துச்சுப்பா, 11 வந்துச்சுப்பாங்க. முன்னாடி 27 வரும்போது 11 வந்தா அவங்க லாஸ்ட்ல வந்துட்டு இருந்தது. இன்னைக்கு 11 தான் ஃபர்ஸ்ட். இப்ப நீங்க இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சின்னத்திரையை சாகடிச்சுட்டு சின்னத்திரை இயக்குநர்கள் சரியா வேலை செய்யல, இல்ல கலைஞர்கள் இல்ல, அப்படி கிடையாது. இது ஒரு கலைத்தன்மையுள்ள ஒரு தொழில். இதுல இயக்குநர்களும் படைப்பாளர்கள், அதாவது ரைட்டர்ஸும் அவங்க முழுமையா வேலை செஞ்சாங்கன்னா நிச்சயமா சின்னத்திரை நல்லா வரும்.